வணக்கம். இது லங்கா ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் திட்டத்தை தூக்கி எறிந்த ஈரான், அணுசக்தி விவகாரத்தில் உச்சகட்ட பதற்றம். அமெரிக்காவுடன் சமரசம் செய்ய தயார், ஈரான் அறிவிப்பு. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குமா வாங்காத, ஜெய்சங்கர் பதில். ஈராக் சிரியாவில் IS நிலைகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல். நைஜீரியா ஆயுத குழுவினர் நடத்திய துப்பாக்கிச் சூடு தாக்குதலில் 46 பேர் பலி. இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ், TCT வணிக வளாகம் இலங்கை, SKT நாதன் சுவிஸ், அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ், சிவா கார்கோ சுவிஸ், சீதா ரெஸ்ட்ரோ சுவிஸ், செல்வா சுக் சுவிஸ், ஹரிலீஃப் சுவிஸ். தொடர்வென விரிவான செய்திகள். அமெரிக்கா முன்வைத்த அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் திட்டத்தை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரான் தனது செறிவூட்டல் நடவடிக்கைகளை 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு முற்றிலுமாக நிறுத்திவிட்டு பின்னர் 1.5% மட்டுமே செறிவூட்டலுடன் தொடர வேண்டும் என்று அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு ஈரான் 60% செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும். அமெரிக்கா தடைகளை நீக்காது ஈரானை தாக்குவதை மட்டுமே தவிர்க்கும் எனவும் ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஈரான் இந்த திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஈரான் சில சமரசங்களை செய்ய தயாராக இருப்பதாக அந்நாட்டு துணை வெளிவிவகார அமைச்சர் மஜித் தக் ரவாஞ்சி தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் ஈரானில் மீதான பொருளாதார தடைகளை நீக்க முன்வந்தால் அணுசக்தி திட்டம் தொடர்பான கட்டுப்பாடுகளை விதிக்க தாம் தயாராக இருப்பதாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். ஓமன் நாட்டின் மத்தியஸ்தத்தில் ஏற்கனவே முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளன. அதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் 17ஆம் தேதி வெனிசுலாவில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன. இச்சந்திப்பில் அமெரிக்க தரப்பில் ஜாரெட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் அடங்கிய குழுவினர் ஈரானிய பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளனர். அணுசக்தி விவகாரத்தில் நெகிழ்வுத்தன்மையை காட்ட தயாராக இருக்கும் ஈரான் தனது ஏவுகணை திட்டம் போன்ற பிற விவகாரங்களை அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுடன் இணைப்பதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் என்ற நிபந்தனையுடன் அமெரிக்காவுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டது. ரஷ்ய எண்ணெயை இந்தியா வாங்காது என அமெரிக்கா கூறி வந்தாலும் இந்தியா தரப்பில் தெளிவான பதில் இல்லை. இதற்கிடையே ஜெர்மனியில் மியூனிக் பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறுகையில், ரஷ்யாவின் எண்ணெய் மீது அமெரிக்கா கூடுதல் தடைகளை விதித்துள்ளது. இந்தியாவுடனான எங்கள் பேச்சுவார்த்தையில் கூடுதலாக ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்துவதற்கான அவர்களின் உறுதிப்பாட்டை நாங்கள் பெற்றுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இதே மாநாட்டில் மற்றொரு அமர்வில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரூபியோவின் கூற்றை நேரடியாக உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ இல்லை. ஜெய்சங்கர் கூறியதாவது, இந்தியாவின் முடிவுகள் எப்போதும் அதன் மூலோபாய தன்னாட்சி அடிப்படையிலே இருக்கும். இது இந்தியாவின் வரலாறு மற்றும் வளர்ச்சியோடு பின்னி பிணைந்த ஆழமான கொள்கை. உலகளாவிய எரிசக்தி சந்தை தற்போது மிகவும் சிக்கலான நிலையில் உள்ளது. எண்ணெய் கொள்முதல் என்பது அரசியல் அழுத்தத்தின் அடிப்படையில் அமையாது. இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ஐரோப்பிய நிறுவனங்களைப் போலவே கிடைக்கும் தன்மை, விலை மற்றும் அபாயங்கள் ஆகியவற்றை ஆராய்ந்தே முடிவெடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் போட்ட ஒப்பந்தப்படி ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை இந்தியா நிறுத்துமா என்ற நேரடி கேள்விக்கு பதிலளித்த ஜெய்சங்கர், எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுக்கு எது சிறந்தது என்று கருதுகிறார்களோ அதையே செய்வார்கள் என்று முடித்துள்ளார். இதற்கிடையே வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் கொள்முதல் செய்ய அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கினால் இந்தியாவுக்கு 25% 18% குறைந்த வரியை மீண்டும் உயர்த்துவோம் என அமெரிக்கா மிரட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சிரியாவின் பல்மைரா நகரில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் 2 பேர் மற்றும் அமெரிக்க குடிமகன் ஒருவர் என 3 பேர் பலியானார்கள். இதற்கு பதிலடி தரும் வகையில் சிரியாவில் IS பயங்கரவாதி நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள IS அமைப்பினரின் நிலைகளை குறிவைத்து அமெரிக்க பாதுகாப்பு படை மீண்டும் கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் கடந்த 3ஆம் தேதி முதல் 10 நாட்களில் 30க்கும் மேற்பட்ட IS நிலைகள் மீது 10 முறை வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் அந்த அமைப்பினரின் உட்கட்டமைப்புகள், ஆயுத கிடங்குகள் தாக்கி அளிக்கப்பட்டன. இதற்காக பல்வேறு வகையான விமானங்களில் இருந்து குண்டுகள் சரியாக வீசப்பட்டும் ஆளில்லா ட்ரோன்கள் உதவியுடனும் தாக்குதல் நடத்த உள்ளது. அமெரிக்க வீரர்களான எட்கர் பிரைன், டோரஸ் தோவர், வில்லியம் நதானியல் கெவாட் மற்றும் அயாத் மன்சூர் சகாத் என 3 பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாகவே தாக்குதல் நடந்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதியிலிருந்து இந்த தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது.
மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் IS அல்-கொய்தா, போகோ ஹராம் போன்ற பயங்கரவாத அமைப்புகளும் பல்வேறு ஆயுத குழுக்களும் கிளர்ச்சி குழுக்களும் செயற்பட்டு வருகின்றன. அதேபோல் பணத்திற்காக பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள், கால்நடைகளை கடத்தும் கும்பல்களும் செயற்பட்டு வருகிறது. இந்த குழுக்கள் பாதுகாப்பு படையினர் பொதுமக்களை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் நைஜீரியாவின் நையர் மாகாணம் பொர்கு நகரில் உள்ள 3 கிராமங்களுக்குள் நேற்று துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஆயுத கும்பல் நுழைந்தது. மேலும் கிராமங்களில் உள்ள மக்களை கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 46 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். அதேபோல் கிராமங்களில் இருந்து 20க்கும் மேற்பட்டோரை துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றது. இந்த சம்பவம் குறித்து அறிந்த பாதுகாப்பு படையினர் கடத்தி செல்லப்பட்டவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.